கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது. Please subscribe and support us. இன்றைய வேத பகுதி மீகா அதிகாரம் 5. சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதான காரணர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனு புத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும். உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள். உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். உன் கையின் கிரியையே நீ இனி பணிந்து கொள்ளாய். நான் உன் விக்கிரக தோப்புக்களை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவி கொடாத புற ஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரி கட்டுவேன் என்றார். மீகா அதிகாரம் 6. கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும் சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல்
வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ. கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்களுள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? அவர்களில் ஐஸ்வர்யமுள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயிலுள்ள நாவு கபடமுள்ளது. ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலட்சியமாக்குவேன். நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய். உனக்குள்ளே சோர் உண்டாகும். நீ பதனம் பண்ணியும் தப்புவிப்பதில்லை. நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய். நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக்கொள்வதும் இல்லை, ரசம் குடிப்பதும் இல்லை. நான் உன்னை பாழாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்ரியினுடைய கட்டளைகளும் ஆகாப் வீட்டாருடைய எல்லா செய்கைகளும் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுடைய ஆலோசனைகளிலே நடக்கிறீர்கள். ஆகையால் என் ஜனத்தின் நிந்தையை சுமப்பீர்கள். மீகா அதிகாரம் 7. ஐயோ, உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனைப் போல் இருக்கிறேன். புசிக்கிறதற்கு ஒரு திராட்சைக்குலையும் என் ஆத்துமா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை. தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான். மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய்க்கூடும். அதிபதி கொடு என்கிறான். நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். அவர்களில் நல்லவன் முட்செடி கொத்தவன். செம்மையானவன் நெரிஞ்சிலை பார்க்கிலும் கடுங்கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடே சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும். என் கண்கள் அவளை காணும். இனி வீதிகளின் சேற்றைப் போல மிதிக்கப்படுவாள். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்குமுள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். புற ஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய்ப்போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து
மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 12. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. நீதிமொழிகள் அதிகாரம் 19. மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள்.
கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். கட்டளையை காத்துக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிற்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலைச்சையையும் அவமானத்தை உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பரியாசக்காரருக்கு தண்டனையும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது. இப்போது டியூன் இன், ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் 365 சேனல் கிடைக்கிறது. ஃபாலோ பண்ணுங்க.